கொடுத்துருங்க. மாற்றி மாற்றி வாசிப்பாங்க. யார் எடுக்கிறாங்களோ அவங்க வாசிக்கலாம். நாகும் எழுதின புத்தகம் முதல் அதிகாரம் 15ஆம் வசனம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த 2026ஆம் ஆண்டின் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. இந்த பரிசுத்த வேதம் துஷ்டன் என்கிற இந்த காரியம் என்னன்னா, தீமைகளும் எதிரியானவர்களுடைய காரியமும் நம்மை ஒருபோதும் அது இனி கடந்து வருவதில்லை. தீமைகளும் எதிரிடையானவர்களுடைய காரியமும். நீங்க உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி, இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த 2026 வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவர் விசாரிக்கப்படுகிற தேசத்தில் இருக்கும்போது அவருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பத்திலிருந்து? வருஷத்தின் துவக்க முதல் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த துஷ்டன் அப்படின்னும் போது யார் இந்த துஷ்டன்? ஆண்டவர் சொன்னார், இந்த துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. சரி, துஷ்டன்னா யார் என்றதை முதல்ல நம்ம தெரிந்து கொண்டாதான் அவன் நம் வழியாய் கடந்து வருவதில்லை. நிறைய சொல்லலாம். துஷ்டன் பொறாமை கொண்டவர்கள், அந்தஸ்துல பெரியவனா பார்க்கிறவன், என்னுடைய அதிகமா போயிட்டே இருக்கிறான், என்னுடைய வளர்ந்துட்டே இருக்கிறான், என் பிள்ளைங்களுடைய நல்ல படிப்பு படிக்கிறான், என் பிள்ளைங்களுடைய பயங்கர ஒரு காரியத்தில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு இல்லை, இவன் என்னை மதிக்கிறதே கிடையாது, என்னை கனப்படுத்துவதில்லை, இவர்கள் அழியணும், இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த துஷ்டன் இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த நாகும் எழுதின புத்தகம் முதல் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார்னா, துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பொறாமை, அழியணும்னு நினைக்கிறவங்க, என் பிள்ளைங்களுடைய ஒரு படி மேல போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இவன் அந்தஸ்து என்னை மதிக்கவே மாட்டேன்றான், என்னை கனப்படுத்தவே மாட்டேன்றான், இப்படி நினைக்கிறவர்கள் இந்த 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 காரியமெல்லாம் நம்ம தொடாதபடி இருப்பதற்காக ஆண்டவர் இந்த நாகும் 1:15 அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஏன் சொன்னார் அப்படின்னா, இங்க யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனையை செலுத்து, சமாதானத்தை கூறுகிறவனுடைய கால்கள் மலைகளின் மேல் வந்திருக்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஏன்னா இங்கே அசரியா என்கிற ஒரு தேசத்து மக்கள் இருந்தாங்க. அசரியா, இதனுடைய தலைநகரம் நினிவே. இந்த
அசிரியா உடைய மக்கள் அவர்களுடைய காரியங்களை பார்த்துதான் இந்த யூத கோத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்னன்னா, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, துஷ்டன் இனியா உன் வழியாய் வரமாட்டான். 100 ஆண்டு காலங்கள் இந்த அசிரியரிடத்திலே இந்த யூத கோத்திரம் அடிமைப்பட்டு கிடந்தது. 100 வருஷம். ஏன் இந்த அசிரியர் அடிமைப்படுத்துறாங்க? ஏன் அப்படி? இவ்வளவு ஒரு 100 வருஷம் கழிச்சு ஆண்டவர் துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அப்படின்னா, இந்த அசிரியாவுடைய தலைநகரம் நினிவே. இந்த நினிவே பட்டணத்துல ஜனங்களுடைய அக்கிரமம் பயங்கரமா பெருகி போச்சு. இப்போ யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு ஆண்டவர் போக சொல்றார். இந்த யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த யோனா சொல்ற, ஆண்டவரே நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னா அவன் போறேன்னு கிளம்பிட்டு தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணிட்டான். ஏன் அப்படின்னா, இந்த அசிரியருடைய தலைநகரம் நினிவேவா இருந்தது. சரி, இந்த அசிரியாவை உலகம் நடுங்கும் அளவுக்கு பயங்கரமான காரியங்கள் இந்த அசிரியாவில் இருந்து. இதுலதான் இந்த யூத கோத்திரம் 100 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தது. என்னபடி? பகைவர்களை கொலை செய்து ஒரு இருக்கையில உட்காருகிறது போல ஒரு தோலை அப்படி பிரிச்சு, ஒரு பெட்ஷீட்டை பிரிச்சு உட்கார்ற மாதிரி அவர்கள், இந்த அசூரியர்கள் உலகமே பார்த்து பயப்படுகிற அளவுக்கு மனித தோலை உரித்து கொடூரமாக கொலை செய்து சித்திரவதையாக சாகடிக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துலதான் 100 வருஷம் யூதா அடிமைப்பட்டு கிடந்தது. 2வது, பெண்களை கொடுமையாக அவமானப்படுத்தி சிறைப்படுத்தி கெடுத்து சாகடிப்பார்கள். இப்பேற்பட்ட கூட்டத்துலதான் 100 வருஷம் இந்த யூத கோத்திரம் அடிமையாக இருக்கிறது. 3வது, இவங்க எந்த இடத்துலாம் போய் பட்டணங்கள் தெருக்கள் இருக்கிற மக்களை பிடிக்கிறாங்களோ அந்த மக்களுடைய தலைகள் எல்லாம் வெட்டி 40 அடி ஆழமுள்ள 20 அடி உயரமுள்ள ஒரு பெரிய பள்ளத்துல அந்த தலைகள் எல்லாம் போட்டு யாரெல்லாம் தோற்கடிக்கிறாங்களோ அவருடைய தலைகள் எல்லாம் அங்கே போட்டு அப்படியே குவித்து போடுவாங்க. அதனாலதான் ஆண்டவர் எசேக்கியா ஒரு பள்ளத்தின் கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா அப்படிங்க அவன் கொன்று குவிச்சு வச்சிருந்தான். அதனாலதான் இந்த அசிரியா தேசத்தை பார்த்து எல்லாம் உலகமே நடுங்குச்சு. இப்படிப்பட்ட இடத்துலதான் 100 ஆண்டுகள் இந்த யூத கோத்திரம் அடிமைப்பட்டு கிடந்தது. சரி, இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் 100 வருஷம் ஒரு மிகப்பெரிய விடுதலைக்காக காத்து கொண்டிருந்தாங்க. எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும், எப்போ இந்த துஷ்டனுடைய காரியங்கள் என்னை தொடாம இருக்கும். அவன் வேலை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். 100 வருஷம் பயந்து போயிருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, துஷ்டர்களின் பாழ்கடிப்பு வரும்போது நீ பயப்படாத. நம்ம வாழ்க்கையில கூட அநேக துஷ்டமணி வளர்ந்துருவானா? என் பிள்ளைங்களுடைய உங்க பிள்ளைங்க பெருசா போயிடுவாங்களா? இவனை எப்படியாவது அழிச்சிடணும், இவனுக்கு எப்போ ஆசீர்வாதம் வருது அப்படின்னு அப்படியே கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருப்பான். இப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு விரோதமாய் போன வருடத்துல உன்னை பின்தொடர்ந்து வந்திருப்பான், அல்லது அதற்கு முந்தின காலங்கள்ல வந்திருப்பான். இந்த ராத்திரியில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, இனிமேல் உன் வாழ்க்கையில இந்த துஷ்டர்கள் உன் வழியாய் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சங்கீதம் எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இந்த துஷ்டனுடைய வேலை என்னன்னு சொல்லுது.
மனுஷரின் செய்கைகளை குறித்து மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உம்முடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். இங்கே தாவீது என்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறார். என்னன்னா, இவர் என்ன பண்ணாலும் அவன் கேட்டுறான். துஷ்டன். சில பேர் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்பாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து கேட்பாங்க என்ன நடக்குது. இந்த துஷ்டனுடைய வேலை என்னன்னா, அவன் சொல்றது எல்லாமே காது கொடுத்து கேட்கிற வேலைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய வேலை இன்னொன்னு, நீதிமொழிகள் 17:11 சொல்லப்படுகிறது. 17:11. துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். இந்த மூன்றாவது இந்த துஷ்டனுடைய வேலை என்ன தெரியுமா? கலகத்தை தேடுறது மட்டும்தான் இவன் வேலை. இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டையாக்கலாமா, இவங்களுக்கு சண்டையாக்கலாமா. இவங்க குடும்பம் நல்லா சிரிச்சுட்டே இருக்குது எப்பயுமே. இது உள்ள பூந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? இதுதான் அவன் வேலை. இதுதான் இந்த கலகம் பண்ற வேலை தான் துஷ்டனுடைய வேலை. அததான் ஆண்டவர் சொன்னார், துஷ்டர்களுடைய பாழ்படிப்புக்கு பயப்படாத. நீங்க சொல்றத வீட்டுக்குள்ள பேசுறத உற்று கேட்கிறான், உங்களை கெடுக்கணும்னு. அவன் கலகத்தை தேடுகிறான். கணவன் மனைவிக்குள்ள கலகம், அப்பா அம்மாக்குள்ள கலகம், மருமகள் மாமியாருக்குள்ள கலகம், இதெல்லாம் கலகத்தை ஒன்று பண்றதுதான் அவனுடைய வேலை. ஆனா நாகும் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் யார்? அவரு நீதியை சரி கட்டுகிறவர். ஹல்லேலூயா. என்ன அப்படி நீதியை சரி கட்டுகிறாரு? நாகும் 1:13 வாசிக்க வேண்டாம். அங்க சொல்லப்படுகிறது, உன் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. எல்லாம் 2 கரத்தை தட்டி இந்த ராத்திரியில உன் மேல இருக்கிற எல்லா கட்டுகள் எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, ஓ ரிபாமாமா லாத்துரபலபோ ஷபலப எல்லாம், ஓ அந்நிய பாஷைகள், உன் மேல இருக்கிற கட்டுகள், உன் மேல இருக்கிற நுகத்தடிகள் எல்லாம் இந்த ராத்திரி வேளையில, ஓ கந்தரல பௌதனா ஷபலபர பௌத்தரி பிலிபி இயேசுவின் நாமத்துல உன் மேல துஷ்டர்களுடைய பாழ்கடிப்பு கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் வேலை இன்னொரு வேலை என்ன தெரியுமா? 1 அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லப்படு. 14. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படும். வேலை என்ன தெரியுமா? உன் பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல கெடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்ல, இதே வேலையா போச்சு, என் பேரை கெடுக்கிறது இதே வேலையா போச்சு. மாறுத கொஞ்சம் இப்படி தட்டி சொல்ல, இதே வேலையா போச்சு, என் பேரை கெடுக்கிறது வேலையா போச்சு. இதுதான் துஷ்டனுடைய வேலை. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்ல, துஷ்டன் உன் வழியா இனி வருவதில்லை. நான் சொல்றேன், உன் பேரை கெடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை வெட்ட வெட்ட வளருவான். 2 கரத்தை தட்டி சொல்லு, கிறிஸ்தவனை வெட்ட வெட்ட வளருவான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ஒடுக்கினான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளர்ந்து பெருகுனாங்க. தலைக்கு மேல 2 கரத்தை தட்டி சொல்லு, நான் குனிந்து போகிறவன்ல வளர்ந்து போகிறவன். ஓ பிசாசு நினைச்சுட்டான் இவன் குனிந்து போகிற. 2 கரத்தை தலைக்கு மேல கட்டிது, நான் வெட்ட வெட்ட வளர்றவன். வெட்ட 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 வளர்ந்துட்டே இருப்பேன். என் பேருடைய வித்து கெடுக்கப்பட நான் வளருவேன். என் பேரை குறை சொல்ல நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. உன் பேருக்கு
வித்து விதைக்கப்படுவதில்லை. எப்படி? இங்க ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு அழகா சொல்றார். என்ன தெரியுமா? நாகும் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்றார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தன்னை நம்புகிறவர்களை இவர் செய்யறது என்ன தெரியுமா? தம்மை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேள, ஆண்டவரை நம்புறியா? ஆண்டவரை நம்புறியா? நான் ரொம்ப நம்புறேன்றவங்களாம் யார் சொல்றாங்க? கை தூக்கலாம். நான் ரொம்ப நம்புறேன், நான் ரொம்ப நம்புறேன். நான் சொல்றேன், துஷ்டன் இனிவும் வழியாய் வருவதில்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ அவன் பொறாம பிடிச்சவனா இருக்கட்டும், என் வளர்ச்சியை கெடுக்கிறவனா இருக்கட்டும், என் பேரை கெடுக்கிறவனா இருக்கட்டும், என்னோட ஒரு படி வளர்ந்துட்டான்னு சொல்றவனா இருக்கட்டும், இவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்களை துஷ்டன் ஒரு நாளும் வழியா கடந்து வர மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சங்கீதம் எழுதின புத்தகம் நீங்க 56ஆம் அதிகாரம் 3-4, அதுக்கு முன்னாடி யோபு என்கிற ஒரு பக்தன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் பேரில நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லு, என்ன வந்தாலும் நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவரை நம்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் நான் நம்புவேன். நல்ல பாட்டு இது. எனக்கு சுத்தமா வராது, ஆனா நீங்க பாட போறீங்க. கர்த்தர் நல்லவர், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். நீங்க தான் பாடணும். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே. நீங்க தான் பாடணும். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். நீங்க தான் பாடணும். நீதானே என் துணையானி, என் கேடகமுமானி, நீதான். பாடலாம் எல்லாரும். துஷ்டன் உன் வழியாய் வருவது கிடையாது. எல்லாரும் 2 கரத்தை மாறு மேல வச்சு, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். மறுபடியும் உம்மை நான் நம் பாக்கியவான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். இன்னும் ஒரு தடவை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. ஹல்லேலூயா. இந்த துஷ்டனுடைய வேலை 2 வேலை நான் காண்பித்து
அந்த துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்ற ஒரே ஒரு மனுஷனை காண்பித்து முடிச்சிடுறேன். இந்த துஷ்டனுடைய வேலை, முக்கியமான வேலை ரெண்டு என்ன தெரியுமா? உலக காரியங்களில உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பான். உலக காரியம், இவன் துஷ்டனுடைய வேலை என்ன தெரியுமா? உலக காரியங்களில உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பான். ஹல்லேலூயா. என்ன உலக காரியம்? நேரம் பார்க்க வைப்பான், வாஸ்து பார்க்கணும்னுவான், காலத்துக்காக பயப்படுவான், செத்தவனுக்காக சரீரத்துல கீறி கொள்ளுவான், அடையாளமான எழுத்துக்களை பச்சைகளை கையில குத்தி கொள்ளுவான். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என்னன்னா உலக காரியங்களிலே அடிமைப்படுத்த பார்ப்பான். சில பேர் வீட்டுல போட்டோ வைக்கிறது, மரித்தவர்களுடைய போட்டோ வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதை போய் கும்பிடக்கூடாது. சில பேரு நான் ரொம்ப இவங்களை நேசிக்கிறேன், பர்ஸ்ல பர்ஸ்ல போட்டோ இருக்கும், ரொம்ப ரொம்ப தப்பு. நான் ரொம்ப நேசிக்கிறேன், என் போட்டோ, அவர் போட்டோ எப்பவுமே என் பர்ஸ்ல இருக்கும், ரொம்ப 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 தப்பு. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் அப்படிலாம் பர்ஸ்ல வைக்கிறது, பாக்கெட்ல வைக்கிறது, பேக்ல வைக்கிறது, இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வைக்கிறது ரொம்ப 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 தப்பு. அவர்களுடைய கிரியைகள் உங்களை பிடிக்கும், அவர்களுடைய கிரியைகள் உங்களை பிடிக்கும். ஹல்லேலூயா. சில பேர் பச்சை குத்திட்டு இருப்பாங்க, மரித்தவருடைய போட்டோவை குத்திருப்பான். சில பேர் செத்தவங்களுடைய பெயரை எழுதி வச்சிருப்பான். சில பேர் அடையாளமான எழுத்துக்களை இதெல்லாம் ரொம்ப, அவன் உலக காரியங்களில உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பான். ஒரு நாள் எனக்கு ஒரு போன் வந்தது, இங்க சர்ச்சுல தான் எழுதிட்டு இருக்கிறேன், அவன் போன் வந்தது. போன்ல தான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றார் என்னன்னா, அவங்க முட்டி ரொம்ப நாளா அவங்களுக்கு வரல, எவ்வளோ டாக்டரை பார்த்துட்டாங்க, ரொம்ப நாள் வரல. அப்போ நான் போன்ல ஜெபம் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியத்தை காமிச்சேன். நான் உடனே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டேன். அந்த அந்த மக கிட்ட போனை கொடுக்க சொன்னேன். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ரொம்ப வருஷமா காலில் பிரச்சனை, அப்படி ஜெபம் பண்ணப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுடைய அம்மா அப்பா, நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான், ஆனா உங்க அம்மாவும் அப்பாவும் சில விக்கிரகத்துடைய காரியங்கள், மரித்த போன ஒரு சிலரை நினைச்சு பயங்கரமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள கும்பிடுறது, நிறைய இன்னும் காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் கிட்டத்தட்ட 15-16 வருஷமா இந்த முழங்கால் குணமாகவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா பாஸ்டர் உண்மையாதான் பாஸ்டர், எங்களுடைய அப்பா என்ன வேலைன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவை போட்டோ வச்சு டெய்லி கும்பிடுவாராம். இது போதாதுக்குன்னு ஒரு படி மேல போய் இதெல்லாம் போன்ல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவங்க இது ஒரு படி போய் அவங்க அப்பாவுடைய கல்லறைக்கு போய், சுடுகாட்டுல போய் அந்த கல்லறையில இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல அது மாதிரியே ஒரு சின்னதா ஒரு சமாதி மாதிரி செஞ்சு டெய்லி அங்க போய் கும்பிடுறதாம். ஆண்டவர் சொன்னார், அத முதல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், முதல்ல அதை விட சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா முட்டி வலி சரியாகும். 15 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த துஷ்டனுடைய வேலை என்ன தெரியுமா? உலக காரியங்களிலே நம்ம முழுவதுமாய் அடிமைப்பட வைப்பான். இரண்டாவது அவனுடைய வேலை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பிரிவினையை உண்டாக்க பார்ப்பான். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நீங்க மீகா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். மீகா 7:6. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். இவனுடைய வேலை என்ன தெரியுமா? துஷ்டனுடைய வேலை ரெண்டு வேலை. ஒன்னு உலகத்தின் காரியங்கள்ல உங்களை அடிமைப்படுத்த பார்ப்பான். இரண்டாவது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்குவான். அப்பா அம்மாக்குள்ள, மாமியார் மாமனாருக்குள்ள, மனைவி கணவனுக்குள்ள, மருமகள் மாமியாருக்குள்ள, மருமகன் மாமியாருக்குள்ள,
அண்ணன் தம்பிக்குள்ள, தம்பி அண்ணனுக்குள்ள அப்படியே ஒரு கலக்குவான். இவன் வேலை என்னன்னா குடும்பத்தை ஒன்னா இருக்க விட மாட்டான். இவன் வேலையே இதுதான். இவன் என்ன பண்ணணும்? இவன் பிரிவினை உண்டாக்க பார்க்கறது இவனுடைய வேலை. ஏன்னா அங்கே ஆண்டவர் ஆதியாகமத்துல நீங்க வாசிக்கலாம் 3:23 வாசிக்கலாம். ஆதியாகம் 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திற்கு அனுப்பிவிட்டார். அவர் மனுஷன் இங்கே தேவ சாயலாய் தேவ ரூபத்தின்படி ஆண்டவர் மனிதனை ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி மனித சாயல் தேவ சாயல் தேவ ரூபத்தின்படி இந்த துஷ்டனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அவன் அப்படியே பிரிச்சுட்டான். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த துஷ்டனுக்கு இன்னொரு பேரு சத்துரு, இன்னொரு பேர் இருக்கு பிசாசு. பிசாசானனாகிய சத்துரு, துஷ்டனாகிய இவன் வேலையே இதுதான். இன்னைக்கு நம்ம கோர்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன வயசு கிட்டத்தட்ட 85% டைவர்ஸ் கேஸ் இருக்குது. வயசானவங்களுக்குள்ள சின்ன வயசுல டைவர்ஸ் கேஸ் பிரிக்கிறது தான் இவனுடைய முதல் வேலை. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆதாம பிரிச்சான். இவனுடைய வேலை, முதல் வேலை இதுதான். இங்கே ஆண்டவர் இவன் இவ்வளோ பெரிய காரியங்களை, உலக காரியங்களை அடிமைப்படுத்த பார்க்கிறான். 100 வருஷம் இந்த யூத கோத்திரம் அவனிடத்துல அடிமையா இருக்கு. அவன் வீட்டுக்குள்ள நடக்கிறத காது கொடுத்து கேட்கிறான். அவன் அங்கு நிறைய நமக்கு விரோதமா செயல்பட்டுட்டே இருக்கிறான். இந்த 100 வருஷம் எப்படா விடியும், எப்படா இந்த பிரச்சனைல விடுதலை கிடைக்கும்? மனிதனுடைய தோலை அப்படியே உரிக்கிறான். பெண்களை அப்படியே சித்திரவதை பண்ணி கெடுத்து போடுறான். பயங்கரமான கொடுமைகளை பண்றான். 100 வருஷம் எப்படா விடுதலை கிடைக்கும்னு நினைத்திருக்கிற மக்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா? யூதாவே, எழுந்து உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. உன் சத்துரு, உன் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஏன் ஆண்டவர் இந்த யூதாவை பார்த்து சொன்னார்னா, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது இந்த யூதாவை குறித்து. யூதாவே, உன் கரம் சத்துருவனுடைய பிடரியின் மேல் இருக்கும். எங்க இருக்கும்? சத்துருவுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்னை பணிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. உன்னுடைய கரம் யார் மேல இருக்கும்? சத்துருவின் மேல இருக்கும். உன் தகப்பனுடைய கரம், உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர் உன்னை பணிந்து கொள்வார்கள். எது வரலாம்? கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்ல, பக்கத்துல பார்த்து, கர்த்தர் வருமளவும் சத்துரு இனி உன் வழியாய் வருவதில்லை. சத்துரு இனி, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு காண்பித்து, அந்த துஷ்ட மனிதன் என்ன பண்ணா, ஆண்டவர் அவனுக்கு என்ன பண்ணார், இந்த ஒரே ஒரு மனிதனை உங்களிடத்துல காண்பித்து உங்க வாழ்க்கையிலையும் இதைதான் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்ல, ஒரு துஷ்ட மனுஷனையும் காமிக்க போறேன். அந்த துஷ்ட மனுஷன் யாருக்கு செய்தானோ அந்த மனுஷனையும் காண்பித்து ஆண்டவர் எப்படி அந்த மனுஷனை காப்பாற்றினார் என்றதை உங்களோடு கூட நான் காண்பித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு இத வசனங்களும் இல்லாம ஒரு கதையாக சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வேதாகமத்துல எஸ்தர் என்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? எஸ்தர். இந்த எஸ்தர் அதிகாரத்துல முதல் அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை என்னன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜா அகாஸ்வேரு. எத்தனை நாடு? 127
27 நாடுகளுக்கு ராஜா. அத எங்க இருந்து? இந்து தேசம், நம்முடைய இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளுக்கு ராஜாவே. ஹல்லேலூயா. நம்ம நாட்டுல ஒரு வார்டு கவுன்சிலரையே கையில பிடிக்க முடியல. ஒரு வார்டு கவுன்சிலரையே கையில பிடிக்க முடியல. ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ பிடிக்க முடியல. ஒரு நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தாலும் பிடிக்க முடியல. இந்த ராஜா எத்தனை? 127 நாடுகளுக்கு ராஜா. ஹல்லேலூயா. இங்கே ஒரு துஷ்ட மனுஷன் எழும்புறான், ஒரு நல்ல மனிதனை கெடுக்கணும்னு எழும்புறான். ஆண்டவர் அதை எப்படி மாற்றி போட்டார்ன்றதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, உன் வாழ்க்கையில கர்த்தர் இப்படிதான் மாற்ற போறாரு. ரொம்ப உன்னிப்பா கேட்கணும். அவர் எப்படிலாம் செஞ்சாருன்னு உன்னிப்பா கேட்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு 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 கதையே உருவாக்குறார், உண்மையா நடந்தது. ஹல்லேலூயா. என்னன்னா, இந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிறவன் 180 நாள் ஒரு பண்டிகையை கொண்டாடுறான். எத்தனை நாள்? எத்தனை மாசம்? எத்தனை மாசம்? 5 மாசம். 5 மாசம். ஒரு மாசம் 30, ஒரு மாசம் 31 வரும்ல. 5 மாசம், 6 மாசம் வரும். ஒரு மாசம் 31 வர்றதுனால 5.25 மாசம் கூட வச்சுக்கலாம். சரியா? ரித்திகா சொல்லுது, அம்மாண்ட சொல்லுது, கணக்கு தப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 180 நாள், 6 மாசம். 5 முன் 5, 6 முன் 18, இன்னும் கூட போயிருக்கோம். இந்த 6 மாதமா 180 நாளும் ஒரு பெரிய பண்டிகையை கொண்டாடுறான். இப்போ பண்டிகையின் நாட்கள் முடிய போகுது. முடிகிற அந்த கடைசி 7 நாட்கள்ல 127 நாடுகள் இருக்கிற எல்லாரையும் வர வச்சுட்டான். மக்கள் அல்ல, அதிபதி, பிரபுக்கள் எல்லாரையும். ராஜாக்கள் கிடையாது. இவன் தான் 127 நாட்டுக்கும் ராஜா. பக்கத்துல பார்த்து மாற தட்டி சொல்ல, என் ஏசப்பாவுக்கு முன்னாடி நான் தான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. என் ஏசப்பாவுக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா? சொல்லு சொல்லு, அப்படியே சிரிச்சுட்டே சொன்ன, யார் தெரியுமா? ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. யாருக்கு முன்னாடி? ஏசப்பாவுக்கு முன்னாடி நான் ராஜா வீட்டு பிள்ளை. ஹல்லேலூயா. இங்கே 180 நாள் முடியும் போது இந்த ராஜா ஒரு 7 நாள் விருந்து பண்றான். ஹல்லேலூயா. இப்போ இந்த ராஜாவுக்கு வஸ்தி என்கிற மகா ரூபவதியான ஒரு அழகான மனைவி இருந்தாங்க. பேர் என்னது? வஸ்தி. எவ்வளவு அழகாவுங்க? மகா ரூபவதியான அழகு. அழகுன அழகு, கொள்ளை அழகு நம்ம பாஷையில. ஹல்லேலூயா. மகா ரூபவதியான அழகு. நீங்க எஸ்தர் எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சையினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த, எவ்வளவு அழகா, கொள்ளை அழகு நம்ம பாஷையில. மகா ரூபவதி ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிக்கப்பட்டவளாக, ராஜகிரீடத்தை வஸ்தியின் தலைமையில தரிப்பிக்கப்பட்டு கூட்டு வர சொல்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு மகா ரூபவதியான மனை. 127 நாடுகளுக்கு பட்டத்து ராணி. ஹல்லேலூயா. 127 நாடுகளுக்கு பட்டத்து ராணி. இப்போ ராஜா ஒரு 7 நாள் விருந்து பண்றான். இந்த விருந்தின் முடிவில தன் ராஜாங்கத்துடைய மகிமை, பிரஸ்தாபம், அவருடைய தேசத்துடைய கொழுமை இதெல்லாம் காமிக்கணும்னு வஸ்தி அந்த அவங்க வச்சிருக்க அந்த தலை கிரீடம் அதை வச்சே பார்த்தலான்ட்டு அந்த கிரீடத்தை போட்டு கூட்டிட்டு வர சொல்றான். இந்த நேரத்துல இந்த வஸ்தியும் பெண்களுக்கான ஒரு விருந்த தோட்டத்துல பண்ணிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? பெண்களுக்கான ஒரு விருந்த தோட்டத்துல பண்ணிருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. நான் சொன்னேன், துஷ்டனுடைய வேலை என்ன வேலை? உலக காரியங்கள்ல அடிமைப்பட வைப்பான், குடும்பத்தை பிரிச்சிருவான். ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரிச்சிருவான். சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம்தான் 127 நாடுகளுக்குள்ள ராணி பட்டத்தை இழக்க செஞ்சிடுச்சு. சின்ன விஷயம். ஹல்லேலூயா. என்ன சின்ன விஷயம் தெரியுமா? நீங்க இங்க இப்ப ராஜா என்ன சொல்றான்? வஸ்திய கூட்டிட்டு வர சொல்றான். ராஜா கொஞ்சம் அப்படி அந்த பண்டிகை நாட்கள் அப்படி இப்படின்னு இருக்கிறார். இப்போ வஸ்தி என்ன நினைச்சிட்டாங்க? ஒரு ராஜ மேன்மையை காமிக்கிறதுக்காக அவர் கூட்டிட்டு வர சொல்றார் வஸ்திய. ஆனா இந்த வஸ்தி ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? என்னால வர முடியாது. ஹல்லேலூயா. என்னால வர முடியாது. ஹல்லேலூயா. என்னால வர முடியாது. 127 நாடுகள், மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாம் அதிபதிலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வஸ்தி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஏன் தெரியுமா? எபேசியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5:22. கொஞ்சம் வேகமா வாசிங்களேன். மனைவிகளே, மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது போல. எப்படி கீழ்ப்படியணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு உங்களுடைய சொந்த புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படியணுமா? அப்ப கீழ்ப்படியலன்னா இயேசுவுக்கே நீ கீழ்ப்படியல. கரெக்ட் தான் நான் சொல்றதா? தப்பா சொல்றேன்னா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. ஏசப்பா ஒரு வேலை சொன்னா அப்படியே செய்வோம்ல, அது மாதிரி உன் மனைவிகளே நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்க. அப்படி கீழ்ப்படியலன்னா நீ ஆண்டவருக்கே கீழ்ப்படியாதது ஒரு அர்த்தம். இது யாரும் ட்ரைனிங்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ புருஷனுக்கு கீழ்ப்படியலனா ஆண்டவருக்கே கீழ்ப்படியலன்னு அர்த்தம். இதுல இன்னொரு விஷயம்னா, இந்த ஆகாஸ்வேரு ராஜா புருஷன் மட்டும் இல்ல, 127 நாடுகளுக்கு ராஜா. ஹல்லேலூயா. தேசத்துடைய சட்டம் யாராயிருந்தாலும் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். தேசத்து சட்டம். நீ புருஷன்றது ரெண்டாவது, புருஷன்றது ரெண்டாவது. வேதம் சொல்லுது. சில மனைவிமார்கள் கூட என்னன்னா, வேத பிரமாணத்துக்கு, ஊழியக்காருக்கு சபைக்கு அப்படி கிடையாது. வேத பிரமாணத்துக்கு ஒரு சமயம் புருஷன் முரண்பாடா பேசினா கூட அதை சரிப்படுத்தி அதுல வாக்குவாதம் பண்ணாம, அதுல போராடாம, எதுவும் பண்ணாம இசைந்து, ஆண்டவர் ஊழியக்காரர் சபை அதுல வைராக்கியம் சொல்லல. ஒரு சமயம் புருஷனே வேதத்திற்கு முரண்பாடான காரியத்தை பேசினாலும் மனைவி கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும்ன்ற. ஆனா சொல்லு, இது வேதத்திற்கு முரண்பாடா இருக்குன்னு சொல்லு, ஆனா புருஷன் என்ன சொல்றாரோ அததான் நீ கேட்கணும்னு பைபிள் சொல்லு. வேதத்திற்கு முரண்பாடா அவர் பேசினா கூட உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல, உன் வைராக்கியம், அதனால என்ன நடக்கும் ஆண்டவர் சொன்னா தெரியுமா? உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உன் வாழ்க்கை வேதத்துக்கு முரண்பாடா இருந்தா கூட அதை எடுத்து சொல்லு, ஆனா வைராக்கியம் பிடிக்கூடாது. நான் சொல்ற பிடிச்ச முயலுக்கு தான் 4 காலும் பிடிக்க கூடாது. பிடிச்சா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். வேதத்திற்கு முரண்பாடா இருந்தா கூட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படியணும். வேத பிரமாணம், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் அதுல கூட அடங்கி போனாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வஸ்தி செய்த என்ன தப்பு? என்ன சின்ன தப்புங்க, சின்ன தப்பு. ராஜாவை கூப்பிட்டு தனியா சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது பேசிருக்கலாம். சரி, ராஜா வந்தவனே ஏதாவது பண்ணிருக்கலாம். ராஜா செஞ்சது தப்புதான், ராஜாவுக்கே தெரியுது தப்புதான். ஆனால் அவன் தேசத்து ராஜாவா இருக்கிறான், சட்டம் இயற்றுகிறவனா இருக்கிறான். அதனால அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படல. இப்போ நீங்க அங்க
எல்லாம் அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், நான் கூப்பிட்டப்ப என் மனைவி வரல, வஸ்தி வரல, என்ன பண்ணலாம்? உடனே நீங்க எஸ்தர் எழுதின புத்தகம் 1:17 வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. அங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரே ஒரு விஷயத்த ராஜா நீங்க வஸ்திக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இந்த 127 நாடுகள் இருக்கிற எல்லா மனைவிமார்களும் தங்கள் புருஷரை அற்பமா எண்ணுவாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வஸ்திக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்கன்னா 127 நாடுகள் இருக்கிற எல்லா மனைவிகளும் தங்கள் கணவர் அற்பமா அப்ப என்ன பண்றது? வஸ்தியை ராஜ சமூகத்திலிருந்து தள்ளிவிடு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்னிக்கு கூட குடும்பத்துல சின்ன விஷயம் தாங்க பெரிய பிரச்சனையா வெடிக்கிறது. அவர் கூப்பிட்டாரு, அதை சொல்லி இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கலாம், இல்ல தனியா கூப்பிட்டு பேசிருக்கலாம், அவர் தான் கொஞ்சம் தவறிட்டு இருக்கிறாரு, அது சரிப்படுத்திருக்கலாம், இல்ல அதனால வஸ்தியை தேவன் தள்ள வேண்டியதாயிற்று. ஹல்லேலூயா. இப்ப வஸ்திய 127 நாடுகளுக்கு இந்த வஸ்தியை தள்ளதுனால இந்த வஸ்தி இருந்த இடத்திற்கு ஒரு பெண் வரணும். ஹல்லேலூயா. எங்கன்னா இந்த துஷ்ட மனுஷனுக்கு வரேன், அவன் வேலை என்ன? ஆண்டவர் துஷ்டனுன் வனியா உன் வருதுன்னு சொன்னார்ல, இப்போ ஒரு பெண்ணு வேணும். இப்போ இந்த ஆகாஸ்வேரு ராஜா என்ன பண்றாருன்னா, அங்கே வேறொரு தேசத்துல போய் சில பேரை சிறை பிடிச்சு கொண்டு வர. அப்போ சிறை பிடித்து கொண்டு வரும் பொழுது அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. போதும். இங்க என்ன நடக்குதுன்னா, வேறு தேசத்துல போய் சிறை பிடிச்சிட்டு வரான். இப்போ எஸ்தர் அவனோடு கூட தன்னுடைய பெரியப்பா 2 பேரை சிறை பிடிச்சிட்டு வராங்க. அவங்க கூட நிறைய பேர் சிறை பிடிச்சிட்டு வராங்க. அழகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும், வஸ்திக்கு பதில் தேர்ந்தெடுக்கணும்னு சிறை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. சிறை பிடிச்சு கொண்டு வந்து இந்த எஸ்தர் அங்கே அந்த எஸ்தரை செலக்ட் பண்றாங்க. இப்போ இந்த பெரியப்பா மொர்தெகாயை ஒரு பணிவிடைக்காரனாய் அந்த அரண்மனையில வாசப்படியில ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்துட்டாங்க? வாசப்படியில இந்த மொர்தெகாய்க்கு ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த துஷ்ட மனுஷன் யாரு? அவன் யாருக்கு துரோகம் பண்ணினான்? ஆண்டவர் எப்படி மாற்றினார்? அததான் இன்னொரு 10-12 நிமிடத்துல நான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிதான் செய்ய போகிறார் என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்க என்னன்னா, இந்த வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராஜாத்தியாக அங்க எஸ்தரை அங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மொர்தெகாய் அந்த அரண்மனை வாசல் அண்டையிலே இருக்கிறார். நீங்க இப்போ எஸ்தர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மெதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்க சகல பிரபுகளுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இப்பதான் நான் கதை அந்த சாப்டருக்கே வர என்னன்னா, இங்கு இந்த 127 நாடுகளுக்கு ராஜாவாயிருந்த அங்க ஆகாஸ்வேரு தன்னுடைய எல்லா அதிபதிகளுக்கும் மேலாக ஒரு மனிதனை உயர்த்தி வைக்கிறான். அவன் பேர் என்னது? ஆமான். அவன் யார் தெரியுமா? எஸ்தர் எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு எஸ்தர் சத்ருவும் பகைஞனும் ஆகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். ஹல்லேலூயா. யார் இவன்? துஷ்ட ஆமான். சரி, இவன் என்ன பண்ணான்? இப்ப இவனை பெரிய ஸ்தானத்துல இந்த ராஜா ஆமானை வச்சுட்டார். இப்ப இந்த மொர்தெகாய் வாசப்படியில அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஆமான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறதுனால அந்த நகர்புறம் பக்கமாய் வரான். இங்க பணிவிடைக்காரனாய் இந்த மொர்தெகாய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த ஆமான் உள்ள வரும்போது எல்லாரும் நமஸ்கரிக்கிறான்.
எல்லாரும் கும்பிடுறாங்க, ஆமான பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்க. ஆனா இந்த வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருக்க மொர்தெகாய் மட்டும் ஆமானை நமஸ்கரிக்கவும் இல்லை, வணங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:2. ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பதான் இந்த துஷ்டனுடைய வேலை ஸ்டார்ட் ஆகும். இந்த மொர்தெகாயை இந்த துஷ்டன் ஆமான் பழி வாங்க நினைக்கிறான். சரி, என்னென்ன காரியத்துல பழி வாங்கினான், என்னென்ன காரியத்துல ஆண்டவரதை மாற்றினார் சொல்லி நான் இந்த காரியங்களை முடிக்கும். முதலாவது, இந்த ஆமானை மொர்தெகாய் நமஸ்கரிக்கவே இல்லை. முதல் காரியம் என்ன பண்ணல? நமஸ்கரிக்கல. 2வது, இந்த ஆமானுக்கு என்ன கோபம்னா, இந்த ஒரே ஒரு மனுஷன் என்ன நமஸ்கரிக்காதனால யூதர்கள் எல்லாரையும் சாகடிக்கணும்னு ஒரு 13ஆம் தேதியை குறித்து எல்லா யூதர்களையும் சாகடிக்க முயற்சி பண்ணினான். 3வது, இந்த யூத கோத்திரம் எல்லாரும் பேசியிருப்பாங்க, இந்த மொர்தெகாய பேசியிருப்பான், இந்த ஆமான வணங்கிட்டு போயிருக்கலாம். இந்த ஒரே ஒரு மொர்தெகாய் ஆமான வணங்காதனால யூத கோத்திரத்தை எல்லாருமே சாக போறோம் அப்படின்ட்டு இந்த மொர்தெகாவை எல்லாரும் திட்டிருப்பாங்க. ஆனா மொர்தெகாய் ஆரம்பத்துல சொன்னல, கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருந்தான். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்ல, கர்த்தர் பேர்ல நீ நம்பிக்கையா இருந்தா, கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருந்தா யாரோனாலும் திட்டலாம், யாரோனாலும் பேரை கெடுக்கலாம், யாரோனாலும் பேருக்கு வித்து விதைக்கப்படலாம், யாரோனாலும் உனக்கு கலங்கம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் பேர்ல நீ நம்பிக்கையா இருந்துட்டான், ஆண்டவர் எப்படி மாற்றுவார் தெரியுமா? பார்க்கலாமா? ஹல்லேலூயா. எஸ்தர் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு, அவனுடைய கட்டளையின்படி செய்யப்படும்படிக்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 3ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று, யூதருடைய பகைஞர்கள் அவரை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்றாரு, உன் காரியம் மாறுதலா முடிய போகுது. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி, உன் காரியம் மாறுதலா முடிய போகுது. கையை உயர்த்திக்கினே தோற்றுவேன்னு நினைக்கிறல்ல, நான் சொல்றேன், உன் காரியம் மாறுதலா முடிய போகுது. நீ தோக்க மாட்ட, ஜெயிக்க போற. ஹல்லேலூயா. இந்த கடனை கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறல்ல, காரியம் மாறுதலா முடிய போகுது. நீ எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கும் கடனை கொடுத்து தீர்க்க போற. ஹல்லேலூயா. 2 கரத்தை தட்டி சொல்லு, என் வாழ்க்கையில எல்லா காரியமும் மாறுதலா முடிய போகுது. இந்த ஆமான் மொர்தெகாய் இந்த ஆமானை நமஸ்கரிக்கவே இல்லை. இப்ப காரியத்தை ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா, இந்த மொர்தெகாய் வாசப்படியில உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேர் இந்த 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கிற அகாஸ்வேருவை கொலை செய்ய பார்க்கிறான். இப்போ இந்த 2 பேர் பேசுகிற செய்தியை மொர்தெகாய் கேட்டுட்டார். கேட்டுட்டு யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள தன் மகள் இருக்கிறான். ஆனா இந்த மொர்தெகாய் என்ன சொன்னார்னா, அரண்மனைக்குள்ள போனப்ப 2 காரியத்தை எஸ்தர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். 1, எந்த காரணத்தை கொண்டும் நான் உன்னுடைய அப்பான்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. நீ யூத கோத்திரன்னு சொல்லக்கூடாது. 2வது, ரகசியத்தை வெளியே சொல்லிட்டே கூடாது.
பெண்கள் ரகசியத்தை பாதுகாக்க மாட்டான். ஆனா இந்த எஸ்தர் கிட்ட சொல்லி அனுப்புறார். இப்போ இந்த மொர்தெகாய் தன்னுடைய ராஜா இந்த அகாஸ்வேரு கொலை செய்ய போறான்னு எஸ்தருக்குள்ள சொல்லி அனுப்பிட்டார். இப்ப எஸ்தர் ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஐயா ராஜா, உங்களை கொலை பண்றதுக்கு 2 பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. உடனே சொன்னவன அந்த 2 பேரை கூப்பிட்டு ராஜா கண்டுபிடிச்சு தூக்கில போட்டுறான். இப்ப இந்த சொன்ன மொர்தெகாய்க்கு எந்த கனமும் பண்ணப்படல, எந்த நன்மையும் பண்ணப்படல. ஹல்லேலூயா. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்ல, நான் கூட எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கிறேன். நான் கூட எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கிறேன். ஆனா என்னை யாரும் நினைக்கவே இல்லை. நான் எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணேன். கேளு கேளு, பக்கத்துல சொல்ல, நல்லது பண்ணேன். என்னை யாருமே என்னை பத்தி பேசவே இல்லை. காரியம் மாறுதலா முடிய போகுது. நீ பண்ண நல்லதெல்லாம் மனுஷன்னா உன்னை மறந்துட்டு இருக்கலாம். நீ ஆராதிக்கிற இந்த தெய்வம் இயேசு இந்த ராத்திரி உன்னை மறக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. நீ தான் நினைக்கிற நான் எவ்வளவு நல்லது பண்ண எல்லாம் என்ன மறந்துட்டாங்கன்னு. இல்ல, ஆண்டவர் சொல்றார், மனுஷன் ஒன்னா மறந்துடலாம், ஆண்டவர் உன்னை மறக்கவே மாட்டார். இப்போ இந்த ராஜாவுக்கு விஷயம் தெரியுது. அந்த 2 பேரை தூக்குல போட்டாச்சு. ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. மொர்தெகாய் நினைச்சார், நம்ம ராஜாவுக்கு நல்லது பண்ணோம், நமக்கு ஒண்ணுமே செய்யல, மறுபடியும் அந்த வாசப்படியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ பல வருடங்கள் கழித்து இந்த ஆகாஸ்வேரு ராஜா தூங்குறார். அவருக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. எப்படி படுத்தாலும் தூக்கம் வரல. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வர சொல்றார். எடுத்து அதை வாசிக்க சொல்றார். இப்போ அதை வாசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு காரியம் வருது. ராஜாவின் மேல் 2 பேர் கை போட்டு கொலை செய்ய பார்த்தார்கள். அந்த நேரத்துல மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினான். அப்படி வாசிக்கும் போது ராஜா நிறுத்துன்றார். கேக்குறாரு, என் உயிரை வாங்க நினைச்ச 2 பேரை தூக்குல போட்டாச்சு, என்ன காப்பாத்தினானே அந்த மனுஷனுக்கு ஏதாவது கனம் பண்ணப்பட்டதான்னு கேட்கிறார். இல்ல, உடனே இந்த தேசத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கிற ஆமான வர சொல்லுங்கன்றார். உடனே ஆமான் உள்ள போறார், வேகமா போறார். இப்ப ஆமான் என்னத்துக்காக உள்ள போறார்னா, என்ன எல்லாரும் வணங்குறாங்க, இந்த மொர்தெகாய் மட்டும் வணங்க மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ண போறார். அதனால இந்த மொர்தெகாயும் அவனுடைய தேசத்து ஜனங்கள் எல்லாரையும் சாகடிச்சுன்னு ஒரு லெட்டர்ல கையெழுத்து வாங்க போறார். இப்போ ராஜா ஆமா வெளியே நிக்கிறாரு. ராஜா உள்ள வர சொல்றார். இப்ப ராஜா ஆமானை பார்த்து கேட்கிறார், ஆமான், நான் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு நல்லதா செய்யணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு என்ன செய்ய முடியும்? ராஜாவுக்கு அடுத்துதான் நான் கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆமான் நினைச்சா என்ன தவிர அவர் யாருக்கு பண்ண போறாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தவிர அவர் யாருக்கு பண்ண போறார்? உடனே அடுக்குறான். ராஜா ஏற குதிரையில ஏறணும், ராஜா போடுற ட்ரெஸ்ஸ போடணும், நகர வீதியெல்லாம் சுத்திட்டு வரணும், எல்லாரும் அவனை நமஸ்கரிக்கணும் அப்படின்ற. உடனே இந்த ராஜா சொல்றாரு, நீ சொன்னது சரிதான், வெளிய வாசப்படியில ஒருத்தன் மொர்தெகாய்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான், இந்த கணத்தை எல்லாம் அவனுக்கு செய். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த மனிதன் ஆமான் மொர்தெகாய் தன்னை நமஸ்கரிக்கலன்னு சொன்னானோ அதே மனிதன் இந்த மொர்தெகாய குதிரையில ஏத்தி இந்த மொர்தெகாய்க்கு கனம் பண்ணப்பட்டு அவனை நகர வீதியா கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே முதல் நமஸ்கரிப்பு இந்த ஆமான் தான் முதல் கும்பிடு போடுறான் மொர்தெகாய். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற, உன் கண்கள் அப்படியே ஒரே நிமிஷம் மூட. இந்த ராத்திரியில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, யாரெல்லாம் உன் மேல வீணான பழி சுமத்தி, யாரெல்லாம் உன் மேல வீணான பகையை வைத்து, யாரெல்லாம் உன் மேல உன்னை கெடுக்கணும்னு பொல்லாத காரியங்களை செய்தார்களோ அந்த மனிதர்களே அதுல அகப்பட்டு கொள்ள போகிற காலம் தொடங்கி விட்டது. கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு.
எந்த மனுஷன் வணங்கலன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனானோ அதே மனுஷனை ஆண்டவர் வணங்க வச்சுட்டாரு. இந்த ராத்திரியில உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்த மனுஷன் உன்னை கெடுக்கணும்னு நினைச்சானோ, எந்த மனுஷன் உன்னை பகைக்கணும்னு நினைச்சானோ, எந்த மனுஷன் உன் பேரை கெடுக்கணும்னு நினைச்சானோ, பகைக்கணும்னு நினைச்ச மனுஷன் கரங்களை தட்டி சொல்லுவோம் கூட சமாதானமாக போறான். உன்னை கெடுக்கும் பேரை எந்த மனுஷன் கெடுக்கணும்னு நினைச்சானோ ரெண்டு கரத்தை தட்டி சொல்லு, அவன் உன்னை போல ஒரு நல்லவன் இல்லைன்னு சொல்ல போறான். ஹல்லேலூயா. இரண்டாவது, ஒரே ஒரு மனுஷன் நமஸ்கரிக்கலன்னு யூத கோத்திரம் 127 நாடுகள்ல இருக்கிற எல்லாரையும் அந்த ஆபிப் மாதம் 12ஆம் மாதத்துல 13ஆம் தேதியில எல்லாரையும் கொலை செய்ய பார்த்தான். ஒரே ஒருத்தன் வணங்கலன்னு, ஒரே ஒருத்தன் வணங்கலன்னு ஒரே ஒருத்தன் 127 நாடுகள் இருக்கவங்களை கொலை பண்ண ஒரு லெட்டரை வாங்கி கையெழுத்த வாங்கிட்டான். கையெழுத்த வாங்கி ஒரு மோதிரத்தை ராஜா கிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டான். ஹல்லேலூயா. யூத கோத்திரத்தை அழிக்க பார்த்தான். நீங்க எஸ்தர் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஏற்கனவே வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? யூதர்கள் தங்கள் பகைஞரை, யூதர்கள் உடைய பகைஞர்கள் யூதரை மேற்கொள்ளலாம் நினைச்சாங்க. ஆனா எந்த நாளை நியமிச்சாங்களோ அதே நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்ல, உன்னை கெடுக்கணும்னு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கிறான், உன்னை அழிக்கணும்னு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்கிறான். நீ கெட்டு போயிடுவியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ கெட்டு போயிடுவியா, அழிஞ்சு போயிடுவியா, ஒரு நாள் வேற குறிச்சிட்டான். இந்த டேட்ல நான் இவனை காலி பண்றேன், இவன் ஒரு சமயம் தவறி வளர்ந்து வந்துட்டாலும் இவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் குறிச்சிட்டான். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லு, உன்னை கூட அப்படிதான் ஒரு நாள் குறிச்சிட்டான். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், உன்னை கெடுக்கணும்னு அவன் எந்த நாளை டிசைட் பண்ணானோ, உன்னை அழிக்கணும்னு எந்த நாளை டிசைட் பண்ணானோ, உன்னை எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் உன்னை சாகடிக்கணும், கெடுக்கணும், உன்னை ஒண்ணுமே இல்லாம தரித்திர கோலமாக்கணும், அவன் ஒரு டேட்டை குறிச்சு வச்சிருப்பான்ல. பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லு, அதே டேட்ல ரெண்டு கரத்தை தட்டி சொல்லு, அதே தேதியில அவன் அழிந்து போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆபிப் மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில தேதி குறிச்சான். 127 நாடுகள் இருக்கிற யூதரை கொலை செய்ய ஒரு தேதி குறிச்சான். அதே தேதியில அவன் யார சாக்கடிக்கணும்னு நினைச்சானோ அவன் எல்லாம் செத்து போயிட்டான். கரங்களை தட்டி சொல்லு, உன்னை கெடுக்க நினைக்கிறவன் ஒரு டேட்டை வச்சிருக்கிறான். அந்த டேட்ல உன் கண்களை ஏறெடுத்து பார், தேடி பார்த்தா கூட அவன் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எஸ்தர் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாடுகளின் சகல அதிகாரிகளும், நாடெங்கும் சகல அதிகாரிகளும், தேசாதிபதிகளும், துரைகளும், ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நிற்கிறார்கள். உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஹாமான வணங்கலன்ன உடனே 127 நாடுகள் இருக்கிற எல்லாரையும் கொலை செய்ய சொல்லிட்டான். இப்ப எல்லா யூதர்களும் மொர்தெகாவை என்ன தெரியுமா பேசினாங்க? இவன் ஒருத்தனால எல்லாரும் உயிரும் போக போகுதுன்னு இந்த மொர்தெகாவை கரிச்சு கொட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் சொல்லியிருப்பான், இந்த ஒரே ஒரு மொர்தெகாய் இந்த ஆமான வணங்கிட்டு போயிருக்கலாம். 127 நாடுகளுக்கும் எல்லாரையும் சாகடிக்க சொல்லி லெட்டர் வந்துருச்சு. எல்லா மொர்தெகாயை திட்டி இருப்பான். ஆண்டவர் காரியத்தை மாறுதலா மாற்றினாரு. என்ன தெரியுமா? எல்லாரும் பயங்கரமா திட்டின மொர்தெகாயின் நிமித்தம் 127 நாடுகளுக்கும் பயங்கரம் உண்டானது. ஹல்லேலூயா.
எந்த மொர்தெகாய் 127 நாட்டுல இருக்கவங்க திட்டினாங்களோ ஒரே ஒருத்தனை வணங்கிட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த மொர்தெகாய் படுபாவி எல்லா உயிரையும் வாங்கிட்டானேன்னு திட்டிருப்பாங்க. இப்ப மொர்தெகாய் இங்க வேதம் சொல்லுங்க, மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் என்ன பயங்கரம் நடந்தது? 127 நாடுகள் இருக்கிற யூதர்கள் கொலை செய்யப்படக்கூடாது என்று ராஜாவினால் கட்டளை பிறக்கும்படி மொர்தெகாய் செய்வித்தான். ஹல்லேலூயா. அதனால மொர்தெகாயின் மேல இருந்த பயம் தேசத்தின் மேலாம் பெருகுச்சு. எப்படி? இப்போ வேத எஸ்தர் இந்த ஆகாஸ்வர ராஜாவுடைய மனைவி, இந்த துஷ்ட மனிதன் ஆமான் இந்த யூத கோத்திரத்தை அழிக்கிறதுக்காக லெட்டர் வாங்க வரான். அப்ப இந்த எஸ்தர் ஒரு பெரிய விருந்து பண்றாங்க. அதுல 2 பேர் அழைக்கிறாங்க. ராஜாவை இந்த ஆமான 2 பேர் அழைக்கிறாங்க. அழைச்ச உடனே எஸ்தர் சொல்றாங்க, முதல் நாள் விருந்து கொடுத்துறாங்க. 2வது நாள் விருந்துக்கு மறுபடியும் இந்த ஆமான் அழைக்கிறான். ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த சந்தோஷத்தோட அப்படி வரான். இந்த மொர்தெகாய் மறுபடியும் இந்த ஆமான வணங்கவே இல்லை. வீட்டுக்கு போறான். எனக்கு பயங்கரமான விருந்து கொடுக்கப்பட்டது நேத்து, இன்னைக்கு நாளைக்கு ஒரு விருந்து என்ன ராணி வர சொல்லி இருக்கிறாங்க, ராஜா வர சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவ்வளோ பெரிய சந்தோஷம், நான் அந்த சந்தோஷத்துல வெளியே வரேன், இந்த மொர்தெகாய் என்ன வணங்கவே இல்லை அப்படின்னு. உடனே சிரேஷான்ற அவங்க மனைவி ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. இந்த மொர்தெகாயை சாகடிக்க 50 முழமுள்ள ஒரு தூக்கு மரத்தை நீ நட்டு இந்த மொர்தெகாயை சாகடிக்க பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப 2வது நாள் 50 அடி முழ தூக்கு மரம் ரெடி ஆயிடுச்சு. யாரு? இந்த ஆமானுடைய மனைவி கொடுத்த ஐடியால ஒரு தூக்கு மரம் ரெடியா இருக்கு. இப்ப ஆமான் உள்ள 2வது நாள் விருந்துக்கு ஜாலியா போறாரு. போன உடனே இந்த எஸ்தரை கூப்பிட்டு மொர்தெகாய் சொல்லி அனுப்புறார், இந்த ஆமான் யூத கோத்திரத்தை எல்லாத்தையும் அழிக்க போறான், அதனால இந்த ராஜ்ய மேன்மை உனக்கு கிடைச்சது எதனால தெரியுமா? இந்த யூதர்களை காப்பாற்றதான். உடனே நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நீ ராஜ்ய அரண்மனைக்குள்ள போ. இந்த எஸ்தர் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, 30 நாட்கள் அளவும் ராஜ அரண்மனையில போக முடியல. தாதிமார்கள்லாம் ஜெபிக்க சொல்றாங்க. அந்த ஜெபித்த ஜெபத்து நிமித்தம் அந்த செங்கோலை ராஜா நீட்டுகிறான். எஸ்தர் உள்ள போறாங்க. போகும்போது இந்த ராஜா கேட்கிறார், இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட உனக்கு கொடுப்பேன், நீ உள்ள வந்திருக்கிற 30 நாள் உள்ள சேர்க்கப்படல. தாதிமாரெல்லாம் சேர்ந்து உபவாசம் பண்றாங்க. மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. இப்ப உள்ள எஸ்தர் போயிட்டாங்க. இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு கொடுப்பேன், உனக்கு என்ன வேணும்னு ராஜா எஸ்தரிடத்துல செங்கோலை நீட்டி கேட்கிறாரு. அந்த ராஜா கூப்பிடலன்னா உள்ள போக முடியாது. அப்படி போக முடியலன்னா சாவு நிச்சயம். இந்த எஸ்தர் நான் செத்தாலும் சாகுறேன் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நான் உள்ள போறேன்ட்டு போறாங்க. ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட கொடுப்பேன். இப்ப சொல்றாங்க எஸ்தர், யூத கோத்திரம் இந்த ஆமானால் இந்த 13ஆம் மாதம் 13ஆம் தேதி 12ஆம் மாதத்துல சாகடிக்க போகிறாங்க. நான் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர், வெளியில இருக்கிறது என்னுடைய தகப்பன் மொர்தெகாய், நாங்க எல்லாம் சாக போகிறோம். இந்த ராஜ்யத்தை பாதி கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, எங்க கோத்திரத்தை காப்பாற்றும்படி வேண்டுகிறேன்னு. இந்த காரியத்தை செய்த மனுஷன் யாருன்றாங்க. விருந்துக்கு உள்ள ஆமான் வந்து நிக்கிறாரு. அந்த துஷ்ட மனுஷன் இவன் தான். ஹல்லேலூயா. உடனே அவன் பக்கத்துல அஸ்போர்னான்னு ஒரு மனுஷங்கிறான். அவன் என்ன பண்றான் சொல்லிட்டான், ஐயா ஆமானை மொர்தெகாயை தூக்குல சாகடிக்கிறதுக்காக தன் மனைவியுடைய ஆலோசனைப்படி ஒரு தூக்கு மரத்தை நிறுத்திட்டு வந்திருக்கிறான். ராஜாவுக்கு வந்தது கோபம். அதே தூக்கு மரத்துல இந்த மொர்தெகாய்க்காக பண்ணுவித்த, தன் மனைவி கொடுத்த ஐடியால பண்ணுவித்த ஒரு தூக்கு மரம் வெளியே இருக்குன்னு வேலைக்காரன் சொல்றான். உடனே ராஜா சொல்றான், இந்த ஆமானை தூக்கி அதே தூக்கு மரத்துல போடுங்க. கரங்களை தட்டலாமா ஆண்டவருக்கு? இந்த மொர்தெகாயை சாகடிக்க ஒரு தூக்கு மரத்தை நிறுத்தினா, அதே தூக்கு மரத்துல எந்த மரத்தை செய்வித்தானோ அதே மனிதன் அதே தூக்கு மரத்துல அவன் அவன் விழுந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் எழுதின புத்தகம் 9:15 வாசிங்களேன், கடைசியா ஒரு வசனம்.
9:15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். ஜாதிகள் தாங்கள் விட்டின குழியிலே தாங்களே விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட உலகத்துல சொல்லுவாங்க, அவனே குழியை வெட்டி அவனே விழுந்துட்டான். இந்த ஆமான் மொர்தெகாவை தூக்குல போடுறதுக்காக ஒரு தூக்கு மரத்தை நிறுத்தினான். லாஸ்ட்ல அந்த தூக்கு மரத்துல யார் செத்து போனது? ஆமானே செத்து போயிட்டான். உன் கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்த. உன் கண்களை மூடி 2 கரத்தை உயர்த்தி. உன்னை எதிர்க்கிற ஒரு எதிரிகளின் கூட்டம், உனக்காக கெடுதல் செய்ய அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. துஷ்ட கூட்டம், ஆமானை போல துஷ்ட மனுஷனுடைய கூட்டம். 2 கரத்தை கூப்பி கண்ணை மூடி, உன்னை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும், உன்னை உலகத்துல நீ எப்ப சாவேன்னு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம், நீ எப்ப அழிஞ்சு போவேன்னு எதிர்பார்க்கிற கூட்டம், உன்னை எப்ப காலை பிடித்து சறுக்கி விடலான்னு ஒரு கூட்டம், நீ ஏறும்போது உன்னை கீழே தள்ளி விடுகிற ஒரு கூட்டம், உன்னை கடைசியாய் உன்னை தூக்கு மரத்துல சாகடிக்கணும்னு மொர்தெகாய்க்காக பண்ணின தூக்கு மேடையில ஆமானே செத்து போனான். 2 கரத்தை கூப்பி கண்களை மூடி, நான் இந்த ராத்திரியில உனக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன், உனக்கு விரோதமாய் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவன் வெட்டின குழியில அவனே விழ போறான். 2 கரத்தை கூப்பி அவன் வெட்டின குழியில அவனே விழ போறான். உன்னை கெடுக்கணும்னு நினைச்ச ஒரு குழி, அந்த குழியில அவனே விழ போறான். உன்னை சாகடிக்கணும்னு நினைச்ச குழி, அதுல அவனே விழ. தாங்கள் வெட்டின குழியில தாங்களே விழுவார்கள். 2 கரத்தை தட்டி, எந்த ஆமான் மொர்தெகாய்க்காக நிறுத்தின தூக்கு மரத்துல அவனே செத்து போயிட்டான், அவனே செத்து போயிட்டான், அவனே செத்து போயிட்டான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, உனக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், எப்பேற்பட்ட துஷ்ட மனுஷனாய் இருந்தாலும் அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவான். 2 கரத்தை தட்டி எல்லாம் சொல்லலாம், துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லு, துஷ்டன் இனி என் வழியாய் வருவதில்லை, துஷ்டனின் வழியாய் வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ஆமான் செத்து போயிட்டான். இந்த மொர்தெகாய ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? முழு அரண்மனைக்கும் அதிகாரியா மாத்தினார். கரங்களை தட்டி சொல்லு, முழு அரண்மனைக்கும். நீ வேலை செய்த இடத்துல, நீ தங்கி இருக்கிற இடத்துல எத்தனையோ வருஷம் வீணா போயிருக்கலாம். அதே எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்து கண்களை மூடி, இன்னும் 2 நிமிஷத்துல முடிய போது எல்லாமே கண்களை மூடி, 2 கண்களை மூடி. ஆண்டவர் இந்த ராத்திரியில உனக்கு சொல்றாரு, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு சரியான பலன் இல்லை, நீ உழைத்த இடத்துல சரியான பலன் இல்ல, உன் உழைப்ப நிறைய பேர் பிடுங்கி கொண்டாங்க. 2 கரத்தை கூப்பி கண்களை மூடி, இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னை அதிகாரியாய் மாத்த போறாரு. கரங்களை தட்டி உன்னை அதிகாரியாய் மாத்த போறார். உன் கையில ஒரு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட போகிறது. உங்கிட்ட அந்த அதிகாரம் வரப்போகுது. கரங்களை தட்டி உங்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரம் உன் கரத்துல வருது. எல்லா கரங்களை தட்டி நீ இருக்கிற இடத்துல, குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல உன்னை 2வது மனுஷனா கர்த்தர் வைக்கப்பட சொல்லு. கரங்களை தட்டி உன் குடும்பத்துல, உன்னை ஒதுக்கின இடத்துல, அற்பமா இருக்கிற இடத்துல, உன்னை தள்ளின இடத்துல, நீதான் அந்த குடும்பத்துல முக்கியமான ஆளா கர்த்தர் உன்னை உயர்த்த போறார். 2 கரத்தை தட்ட சொல்லு, உன்னதான் முக்கியமான ஆளா வைக்க போறார். உன் குடும்பத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, உன் பட்டணத்துல, உன் தெருவுல கரங்களை தட்டு உன்னை பெரிய மனுஷனா கர்த்தர் மாத்த போறார். பெரிய மனுஷனா மாத்த போறார். பெரிய மனுஷனா மாத்த போறார். பெரிய மனுஷனா உன்னை மாத்த போறார். யாருக்கெல்லாம் கடைசியா, யாருக்கெல்லாம் உன்னை பார்த்தா பிடிக்கலன்னாங்களோ உன் கண்களை மூடி, யாருக்கெல்லாம் உன் முகத்துல முழிக்கவே பிடிக்கலன்னாங்களோ இந்த ராத்திரியில கர்த்தர் உனக்கு சொல்றாரு, உன் கண்களை மூடி 2 கரங்களை தட்டி சொல்லு, நீ அநேகருக்கு பிரியமான மனுஷனாய் மாற போற.
அநேகருக்கு பிரியமான மகளா மாற போற. அநேகருக்கு பிரியமான உன் கணவருக்கு பிரியமான மனைவியா மாற போற. உன் மனைவிக்கு பிரியமான கணவனாய் மாற போற. உன் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய் மாற போற. உன் தாய்க்கு பிரியமான மகளா மாற போற. 2 கரத்தை தட்டி சொல்லு, எல்லாவற்றை காட்டிலும் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று சொல்லப்பட்டது போல, பிரியமான நேசகுமாரனே என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவர் உன்னை எல்லாருக்கும் பிரியமான மனுஷனாய் மாத்த போறார். எல்லாம் கரங்களை தட்டி இந்த ஒரே ஒரு சரணத்தை பாடு. எல்லாம் கரங்களை தட்டி இந்த ஒரே ஒரு சரணம் பாடல. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவர். எல்லாம் பாடலாமா? நீங்க தான் பாட போறீங்க எல்லாம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீங்க தான் பாடணும். பாட்டு புக்க பார்த்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே எஸ்ஐயா, நிறைவேற்றி முடிப்பவரே. கண்களை மூடி அப்படியே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். இந்த ராத்திரியில ஆண்டவர் உனக்கு பொய் சொல்லாதவர். தாவீதுக்கு பொய் சொல்லேன். இந்த ராத்திரியில உனக்கு சொன்னது ஒன்று கூட பொய் அல்ல, உண்மை. மறவாமல் எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியுமாய் மறவாமல் நினைப்பவரே எஸ்ஐயா, சொன்னதை செய்து முடிப்பீர். சொன்னதை உனக்கு முடித்து தீர்க்கு மட்டும். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவி. என் கையை கொண்டு மறவாமல் நினைப்பவரே எஸ்ஐயா, முடிப்பவரே. மறுபடியும் ஒரே ஒரு தடவை மறவாமல் நினைப்பவரே எஸ்ஐயா, நிறைவேற்றி முடிப்பவரே. 2 கரத்தை தலைமையில வைத்து இந்த ராத்திரியில எந்த மனுஷன் வணங்கலன்னு சொன்னானோ அந்த மனுஷனையே ஆண்டவர் வணங்க வைத்தார். எந்த மனுஷன் ஏமாற்றி முத்திரை மோதிரத்தை வாங்கினானோ அதே மனுஷன் நிமித்த முத்திரை மோதிரம் திரும்பி கொடுக்கப்பட்டது. எந்த மனுஷன் யூத கோத்திரத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ அதே மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு யூத கோத்திரம் காக்கப்பட்டது. இந்த ராத்திரியில பொய் சொல்லவர் மனுஷன் அல்ல, தாவீதுக்கு சொன்னதை உனக்கு நிறைவேற்ற போறார். உன்னை அதிபதியாய் மாற்ற போகிறார். உன்னை பெரிய மனுஷனாய் மாற்ற போகிறார். உன்னை பிரியமான மனுஷனாய் மாற்ற போகிறார். உன்னை தேவன் உயர்த்த போகிறார். அவர் 2 கரத்தை தட்டி சொன்னது எல்லாம் பொய் அல்ல, உண்மை 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 உண்மை. இந்த வருஷத்தை 2000 வாழ்க்கையில எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். இயேசு கிறிஸ்துவின்
வல்லமையான நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.